இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிஷி, நீ மலிஷ்காவை கல்யாணம் கண்டிப்பா பண்ணிப்போம். அது எங்களுக்கும் நல்லா தெரியும். நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க இந்த கல்யாணத்தை பண்ணிக்குவேன்னு. அதே நேரம் கல்யாணம் நடக்காம இருக்க எந்த காரணமும் இல்ல. நான் உனக்கும் மலிஷ்காவுக்கும் கல்யாண நாளை ஃபிக்ஸ் பண்ண போறேன். அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ. ஐயர்கிட்டயும் நான் பேசிட்டேன். சீக்கிரமா நல்ல நாள் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். மாம், முகூர்த்தமா? அதுவும் சீக்கிரமாவா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? கல்யாணம் எப்போ பண்ணி வைக்க போறீங்கன்னு மலிஷ்காவோட அப்பா அம்மா என்கிட்ட கேக்குறாங்க. அவங்க கேக்குறதும் நியாயம் தானே. அப்பா அம்மா எல்லாருக்குமே தான் பொண்ணை பத்தின கவலை இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? உனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு நீ ரெடியா இருக்க. மலிஷ்கா, நாங்க எல்லாருமே ரெடி தான். உங்க கல்யாணம் சீக்கிரமா நடந்தா சந்தோஷமா இருக்கும். நாளைக்கே நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொன்னா நாளைக்கே கூட நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு மலிஷ்கா முகத்துல சந்தோஷத்தை பார்த்தாலே போதும். ஆண்டி, தேங்க்யூ சோ மச். என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, என்னை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. அதோட உங்களுக்கே தெரியும், இந்த கல்யாணம் என்னோட கனவு. இதுக்காக மட்டும் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இந்த சிம்பிளான கல்யாணம் இவ்வளவு அவசரமா நடக்கிறத நான் விரும்பல. என் கல்யாணம் கிராண்ட் லெவல்ல நடந்தா நல்லா இருக்கும். ஆண்டி, என்னோட கல்யாணம் மெமரபிளா இருக்கணும். எல்லாரும் அதை நினைச்சுக்கணும். அதனால நாளைக்கே எப்படி? மலிஷ்கா, நாளைக்குன்னு சும்மா பேச்சுக்கு தான் நான் சொன்னேன். நாளைக்கே ஒண்ணும் இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும்னு சொன்னேன். நானும் அதைத்தானே விரும்புறேன். உங்க 2 பேருக்கும் கிராண்டா கல்யாணம் நடக்கணும். இது உன்னோட கனவு மட்டும் இல்ல, என் கனவும் இதுல கலந்துருக்குமா. உங்களுக்கு நடக்க போற கல்யாணம் கிராண்டா மட்டும் இல்ல, எவ்வளவு சீக்கிரம் நடக்குதோ அவ்வளவு சீக்கிரம் நடக்கணும். என்னோட ஆசை அது மட்டும்தான். மாம், ஆனா முதல்ல லக்ஷ்மியோட கல்யாணம் தான் முடிக்கணும். ஏன்? நீ ஏதாவது வாக்கு கொடுத்திருக்கியா? இல்லதானே? அப்புறம் என்ன? உன் கல்யாணத்துக்கு அப்புறமா அவளுக்கு நடக்கட்டுமே. அதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து மலிஷ்காவும் அவளுக்கு பையன் பார்க்க ஆரம்பிப்பால. ஆனா முதல்ல உனக்கு தான் கல்யாணம் நடக்கணும். என்ன இப்படி வற்புறுத்துறாங்க? 1 மாசத்துக்குள்ள கல்யாணமா? என்னாச்சு? மாம் சொல்றாங்க 1 மாசத்துக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்ல, 1 மாசத்துக்குள்ள உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. அது எப்படி பண்ண முடியும்? இது பாசிபிளா? என்ன விளையாடுறாங்களா அவங்க? இது லைஃப் பிரச்சனை. உனக்கு ஒரு சரியான பையனை தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு பையன் உனக்கு 1 மாசத்துல கிடைச்சிருவானா? மாமுக்கு அப்படி என்னாச்சுன்னே தெரியல. அவங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் கோபம் வருது. அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க, எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே புரியல. 1 மாசத்துக்குள்ள உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நானும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இதெல்லாம் எப்படி முடியும்? அண்ட் நான் இதை ஸ்ட்ரைட்டா மாம் கிட்ட சொல்லிட்டேன். முதல்ல லக்ஷ்மியோட கல்யாணம், அதுக்கப்புறம் தான் என்னோட கல்யாணம். பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத ரிஷி. அவங்க உன்னோட அம்மா. நீ சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நீ எப்ப பாரு அவங்க மனசை நோக்கடிச்சுக்கிட்டே இருக்கே. அதோட இந்த டைம்ல என்ன இருக்கு? மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ வாக்கு கொடுத்திருக்கல. மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிப்பேன், கன்ஃபார்மா பண்ணிப்பேன். ஆனா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணுவேன். ரிஷி ப்ளீஸ், ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றல? இதெல்லாம் வேண்டாம். 1 மாசத்துக்குள்ள நீ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க. இம்பாசிபிள். எங்க பாரு, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன். அதுவும் கடைசி முறையா சொல்றேன். இந்த வீட்டுல யார் என்ன மிரட்டினாலும் சரி, அது இந்த விஷயத்துல நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். அதுவும் நிரந்தரமா. ஏன் மேல சத்தியம்? இது என்ன நீ புதுசா எப்ப பார்த்தாலும் மிரட்ட ஆரம்பிச்சிட்ட? இதுக்கு பேரு மிரட்டல் இல்ல, வார்னிங். சத்தியமா சொல்றேன், இங்க இருந்து ஓடி போயிடுவேன். உன்னா இங்க இருந்து போய் காட்டு. அப்படின்னா நீ எங்கேயுமே போக கூடாது. நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்ட. எப்பவுமே என் கூட இங்கதான் இருப்ப. நீ எப்பவும் இங்கதான் இருப்பியா? அப்படின்னா மலிஷ்கா கூட நீ இங்கதான் இருக்கணும். எங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி போயிருவேன்லாம் என்ன மிரட்டிட்டு இருக்காத. எனக்காக ஓடி போவேன்னு சொல்லாத, அது நல்லாவும் இல்ல. இல்லனா என்ன பண்ணுவ? இல்லனா இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன், அதுவும் நிரந்தரமா. அப்புறம் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு கூப்பிட்டுக்கிட்டே வருவேன். சரி. என்ன சரி? வேற என்ன? நான் கத்துவேன், லக்ஷ்மி லக்ஷ்மி. நீ இப்படி வீட்டை விட்டு போனேன்னு வைய,
நான் உன் பின்னாடியே வருவேன். திரும்ப திரும்ப ஐயோ, வருவேன். ரிஷி, கத்து கத்துன்னு கத்துவேன். ஏன் லட்சுமி ரிஷி லட்சுமி. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு நான் சொன்னல. இப்ப நீ என்கிட்ட சொல்லு, நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. மறுபடியும் இதை பத்தி நீ பேசவும் கூடாது. சரி, ஓகே. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஒரு மாசத்துக்குள்ள மலிஷ்காவையும் கல்யாணம் பண்ணிக்கணும். நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. எஸ் மாம். வெரி குட். நானும் என் வருங்கால மருமகளுக்கு ஸ்பெஷலா ஏதாவது செய்யணும்ல. மலிஷ்கா, எங்க சார்பா உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். நாளைக்கே நான் ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்றேன், உனக்கும் ரிஷிக்கும். ஆ, உன்னோட கல்யாண குட் நியூஸை இப்படிதான் நீ செலிப்ரேட் பண்ணணும். எஸ், கரெக்ட். மலிஷ்கா, உண்மையிலேயே ரிஷிக்காக நீ நிறைய பொறுமையா இருந்துட்ட. வேற யாராவதா இருந்தா இந்நேரம் ஓடி போயிருப்பாங்க. எவ்வளவோ அவமானப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் ரிஷிக்காக நீ நிக்கிற பாத்தியா? நீ நிரூபிச்சு காட்டிட்ட. ரிஷிய நீ எந்த அளவுக்கு விரும்புறன்னு காட்டிட்ட. நீ அவனுக்காகவும் அவன் உனக்காகவும் பிறந்திருக்கீங்க. God bless you. நாளைக்கு நடக்க போற பார்ட்டிய நீ டிசர்வ் பண்ற. நல்லா கேட்டுக்கோங்க, நாளைக்கு நடக்கிற பார்ட்டி மலிஷ்காக்காக. பெர்ஃபெக்ட். எஸ். Thank you so much ஆன்ட்டி. ஆன்ட்டி இல்ல, மாம். Thank you so much mom. ஹே ரிஷி, ப்ளீஸ், உண்மையிலே உனக்கு என் மேல அக்கறை இருந்தா, நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டனா, உன் அம்மா உன்கிட்ட என்ன சொல்றாங்களோ அத தயவு செஞ்சு கேளு. ரிஷிக்கு நான் சொல்ற விஷயங்கள்லாம் புரிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான் அவனுக்கும் நல்லது, இங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் நல்லது. அக்கா, நான் கிளம்புறேன். பாய். ஷாலு, ஒரு நிமிஷம். ரிஷி எனக்காக தானே மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தான். ஆ, அப்போ நீயும் ஆயுஷும் நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்க என்ன செய்யணுமோ அதை தான் நாங்களும் செஞ்சுட்டு இருந்தோம். நாங்க மாமா கிட்ட போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டு நாங்க 2 பேரும் அவருக்கு ஹெல்ப் பண்ணவே இல்ல. கூட இருந்து நாங்க 2 பேரும் அவரை குழப்ப விட்டுட்டு உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? 2 பேரும் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீயும் சரி, அந்த ஆயுஷும் சரி. என் விஷயத்துல ரிஷி பாவும் ரொம்பவே டென்ஷன்ல இருக்கான். மொத்த நேரமா அவன் குழப்பத்திலே இருக்கான். தன்னுடைய அம்மா கூட அப்புறம் எல்லார் கூடயும் அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். எனக்காக அவன் மலிஷ்காவை விட்டு விலகி இருக்கான். ஆனா நீங்க இன்னும் அவனுக்கு டென்ஷனை மட்டும் தான் கொடுக்குறீங்க. அவனுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்துறீங்க. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் சொல்ல போனா எனக்கு இந்த வீட்டுல நடக்கிற பல விஷயங்கள் பிடிக்கல. இதனால அம்மாக்கும் பையனுக்கும் தான் சண்டை வருது. அக்கா, என்ன எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? நீ எதுக்குக்கா இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நாங்க 2 பேரும் உனக்கு ஹெல்ப் பண்ணதா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஷாலு. எனக்கு இந்த மாதிரி உதவி எல்லாம் ஒண்ணும் தேவை இல்ல. என்ன ஷாலு, நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க.